ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீகார் தமிழச்சி. இப்போ நான் வந்து என்னுடைய சொந்த ஊர் ஐயனார்குளத்தில் இருக்கேன். எங்கள் ஊர் திருவிழா ப்ளஸ் பசங்களுக்கு காது குத்துன்னு சொன்னேனே, இன்விடேஷன் கொடுக்க வந்திருந்தோம். 10 இயர்ஸ் கழிச்சு எங்கள் ஊர் திருவிழாவை நான் அட்டன் பண்ணுறேன். பாருங்க, இதான் எங்களுடைய வீடு. ஆமாம், எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பாருங்கள். மட்டன் குழம்பு, சிக்கன் ப்ளஸ் நிறைய ஐட்டம் இருக்குது. நாங்கள் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதில்ல, திருவிழாவுக்கு மட்டும்தான் வருவோம். அதனால் இப்படி தான் வீடியோ எடுத்து கண்டுக்காதீங்க. அந்த பக்கம் சிங்கிள் இருக்காது. தண்ணியம்மா தண்ணி இருக்கு.
நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க எங்கள் ஊர் திருவிழாவை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லணும். திருவிழா முடிஞ்சிச்சு. இன்னும் நாடகம்லாம் அடுத்த நாள் இது வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு, புதன்கிழமை லாஸ்ட்டு டே. நாடகம்லாம் போட்டாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால என்னால் போக முடியல. அப்புறம் நைட்டு பொங்கல் வச்சு கோழி அறுப்பாங்க, கிடா வெட்டுவாங்க கோவிலில். இதெல்லாம் நான் போகலை, பார்க்கல. ஏன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் அப்படிப்பட்ட செல்வன் என்பார், சத்குண சீலன் என்பார், மயூர வாகனன் என்பார், மருதமலை ஆண்டவன் என்பார், சென்னிமலை சுவாமி என்பார், சிவன்மலை வேளா என்பார், ஞானபடி வேலன் என்பார், வேலாயுத சுவாமி என்பார், தேவாதி தேவன் என்பார், ஸ்கந்த குரு என்பார், அப்பையிடம் ஆசி பெற்றவனா, அப்பனுக்கே பழுதார்த்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனா, குன்ற குடியான் என்பார்,